கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக் அதையும் முடிச்சுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு ஒரு 2 ஸ்டாக் இருக்குது. ஸோ அதையும் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது இன்றைக்கி நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது நேற்றுக்கு அதாவது நைட்டு 9 o'clock வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் ரெண்டையும் உங்களுக்கு மிங்கிள் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டாக் ஓரளவுக்கு பிரேக் அவுட்டில் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் கீழே வருது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே மேலே ஏறிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இது எல்லாத்தையுமே நம்ம அனலைசிஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒரு 103 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏறி முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம். அதே சேம் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு நிஃப்டியோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது நியரில் இருக்குது. உங்களுக்கு 26,276 அப்படின்றத உங்களுக்கு நிஃப்டியோட டார்கெட், அதாவது ஆல் டைம் ஹை. ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டியும் உங்களுக்கு ஏறி தான் முடிஞ்சிருக்கு. 154 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது 445 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 0.5% வந்து உங்களுக்கு ஏறி முடிஞ்சிருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் கன்சாலிடேஷனையும் அதே சேம் டைம் பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் ஹையில் பேங்க் நிஃப்டி இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி மேலே போகும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, இந்த பேங்க் நிஃப்டி மேலே ரேலி ஆகிட்டு இருக்கும்போது நிஃப்டியையும் ட்ராவல் பண்ணி கொண்டு போகும். ஸோ அதாவது நிஃப்டியும் மேலே ஆல் டைம் ஹையை சீக்கிரமாகவே இன்னொரு 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு இந்த வீக்லேயே கூட, இந்த வீக்லேயே உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஏதாவது ஸ்டாக் இருக்கான்னு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு பிரேக் அவுட்டை எந்த ஸ்டாக்கும் ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துட்டோம் நம்ம. ஸோ ஃபெடரல் பேங்க்கு, ஏயு ஸ்மால் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, ஸோ இப்படி நம்ம பேங்கிங் ஸ்டாக் நிறையா கொடுத்துருக்கோம். சிட்டி யூனியன் பேங்க்கு, இது எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்தியன் பேங்க்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டியை மட்டும் அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் தன்னோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது ஆல் டைம் ஹைக்கு நியரில் போகும்போது ஸ்டாக் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபேர் இருக்கும். ஸோ ஆல் டைம் ஹைக்கிட்ட இருக்குது. நம்ம இப்போதைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. புதுசாக யாரும் பை பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல மூவை கொடுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். ஸோ ஆல் டைம் ஹைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்மளோட ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு டாப் கெய்னர் நாராயணா ஹிருதாலயா 14%. ஒரே நாளே 14% வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இந்த சப்போர்ட்டில் இருக்கும்போது கொடுத்துருந்துருப்போம். ஸோ ஏதாவது 4th டைம் உடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி, ஸோ அதாவது இந்த ஜோனில் இங்கே கொடுத்துருப்போம். ஒரே நாளே, அதாவது லாஸ்ட் ஸ்விங்கில்னு வைங்களேன், இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே நாளே 14%. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் எம்ஆர்பிஎல், நம்மளோட டாப் கெய்னர் 6%. ஒரே நாளில் 6% வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஓகே, இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஹீரோ மோட்டோகார். ஒரே நாளே கிட்டத்தட்ட ஒரு 4.5% மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம வந்து இதை ஷார்ட் டேர்முக்கு கொடுத்துருந்தோம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு கொடுத்துருந்தோம், நிறையா ஆரம்பத்துலேயே கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே உங்களுக்கு என்ன இருக்குது,
ஸோ இந்த கன்சாலிடேட் ஜோனை பிரேக் பண்ணும்போது கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஜோனை எப்போ பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சாங்களோ அப்போது நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது 4400 இப்போ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா, 5700 அப்படின்ற அந்த ஸ்டேஜில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் சென்னை பெட்ரோ கெமிக்கல் பொறுத்த வரைக்கும் 4% வந்து உங்களுக்கு ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம கொடுத்தது இங்கே 949க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாக் சமன்லால் கேபிட்டல். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து இந்த ஜோனில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிக் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸோ இப்போ நம்ம வந்து கன்ஃபார்மாகவே சொல்லியிருந்திருப்போம் பெரிய கேண்டிலாக உங்களுக்கு இருக்குது, அதனால் இதை உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரேக் அவுட்டில் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ அதோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ண போகுது. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 200 அப்படின்ற இந்த டார்கெட்டை வந்து கூடிய சீக்கிரமே இந்த வீக் கூட ஹிட் பண்ணிடும். ஸோ இதை ஹோல்டு பண்ணுறவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமான்றதை பற்றி நீங்கள் ஓன் டிசிஷன் எடுங்க. ஸோ இங்கே வரும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கொடுத்ததுலேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 or 15% வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம கொடுத்த பல ஸ்டாக்கு வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 30%லாம் அசால்ட்டாக நம்ம கொடுத்த ஸ்டாக்கு நிறையா இருக்குது. நான் எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடியல. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் 5 ஸ்டாக்குக்கு மேலே கொடுக்குறோம். அப்படி பார்க்கும்போது லாஸ்ட்டு 1 மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா 200 ஸ்டாக்குக்கு மேலே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பார்க்குறது ஓவராலாக லாஸ்ட்டாக கொடுத்த ஸ்டாக்கில் மட்டுமே பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் டாப் கெய்னர் வோல்டாம்ப். இந்த வோல்டாம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு 5% வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ நம்ம இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்துருப்போம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து நியர்பையில் தான் இருக்குது. அதாவது டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 10% இருக்குது. ஸோ இன்னொரு 2 வீக்குள்ளே ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க தாராளமாக இதோட டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, சிட்டி யூனியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 3 டேஸில் 10% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம கொடுத்தது இங்கேங்க, அதாவது இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில் இது மல்டியர் பிரேக் அவுட்டில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஸ்டாக்கோட இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 டேஸில் ஒரு 7 or 8% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கோட டார்கெட் வந்து இன்னும் நிறைய இருக்குது. நான் அது இன்ட்ராடேக்காக இந்த ஸ்டாக் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு நிறையா ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் இருந்திருக்கும். ஓகே, 349 அப்படின்றது 350 அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட டார்கெட். இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் டாப் கெய்னர் டிசிடபிள்யூ. இந்த டிசிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ நேற்றுக்கும் அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம இந்த ரெட் கலர் லைனை கொடுத்துருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வர்றதுக்கு முன்னாடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேற்றுக்கு ஒரு 3%க்கு மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் நாராயணா ஹிருதாலயா. ஸோ இந்த நாராயணா ஹிருதாலயா பொறுத்த வரைக்கும் இந்த கன்சாலிடேட் ஜோனை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கலாம் சில 14% வந்து ஒரே நாள்லேயே போயிருக்கேன், இப்போ நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் மட்டும் இல்லை, ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு 5-6 ஸ்டாக்கை பற்றிய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதையும் நீங்கள் போய் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஸ்டாக்கு மேலே போகுமா போகாதா அப்படின்றத இந்த டெக்னிக்கலை மட்டும் வச்சு நீங்கள் நம்பாமல் ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலையும் பார்க்கும்போது இன்னும் மோர் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ அதாவது எங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸாக கொடுக்கணும். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஹை இது. ஸோ அதாவது 2261 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம், இதோட ப்ரீவியஸ் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதனால் இங்கேருந்து அகைன் மறுபடியும் ஒரு ரேட்டஸ்ட் கூட எடுக்கலாம். ஒரு 2-3 டேஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நீங்கள் கேபிட்டலை வந்து ஃபுல்லாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாமல் நீங்கள் பேலன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கீழே கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்தால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதியையும்
நெக்ஸ்ட் ஆஃப் வந்து செகண்ட் ரீடெஸ்ட் எடுத்தால் ரைட்டு, அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுலாம். நாளைக்கே கூட ஒரு 5% ஒரு 10% கூட நாராயணாகர் தலையா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி தான் இது. நெக்ஸ்ட் ஸ்டாக் எம்ஆர்பிஎல். இந்த எம்ஆர்பிஎலை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதாவது உங்களுக்கு 163 உங்களுக்கு இப்போ 180 இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ கூட நம்ம ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா கீழேயும், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸை கொடுத்துடணும். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இது வந்து பிரேக் அவுட் கன்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு 3 கேண்டில்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத ஒரு கேள்வி வரும். ஒரு பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. ப்ரீவியஸ் கேண்டிலை விட ஒரு 2% வந்து மேலே இருக்கும், அவ்வளோதான். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து அதோட ஷார்ட் டேர்ம், அதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 289 இருக்குது. ஸோ இங்கே இப்போ இருக்க ப்ரைஸ் 164. ஸோ கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஸோ உடச்சி உள்ளே வரும்போது நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 213, செகண்ட் டார்கெட் நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், டைம் ஆயிடுச்சு, அதாவது வீடியோ கொஞ்சம் பெருசாக லென்த்தாகவும் வரும், 253. தேர்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்து ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு 2-3 டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறிட்டு கீழே இறங்கிட்டு ஸோ அகைன் மறுபடியும் இதே மாதிரி நடக்கலாம். ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு 2-3 கேண்டில் வந்து ஒரு குட்டி குட்டியாக பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் கூட மேலே போகலாம். ஸோ நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்காக முயற்சி செய்யுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் இர்கான் இன்டர்நேஷ்னல். இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல் பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி ஷார்ட் ஏன் எடுத்தேன்னா அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். வீக்லியில் பார்க்கும்போது கிளியர் கட்டாக இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் வந்து நேற்றுக்கு ஒரு 4% வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் இன்னொன்று பார்க்கணும் நம்ம, இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் லோ, ஸோ இந்த க்ரீன் கலர் ஹரிசாண்டல் லைன், ஸோ இது அதாவது இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு இது பேர் ஹரிசாண்டல் லைன். பிகினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இந்த நம்ம எந்த பக்கம் வேணாலும் ஒரு லைனை வந்து ட்ராப் பண்ண, மேலேருந்து கீழே இல்லை கீழேருந்து மேலே, ஸோ இப்படி பண்ணும்போது அதை வந்து ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். ஸோ ஓகே, இந்த ஹரிசாண்டல் லைன்லையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன்லையும் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீசன். இங்கேருந்து புல் பேக் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கும்போது செகண்ட் சொல்ல முடியாது, 1 2 3 இது தேர்ட் டைம். இந்த டைமும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் மேலே போகுது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே, இப்போது இங்கே. ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ ஓகே, ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம இந்த ஜோன் இந்த 160 உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம இதோட ப்ரீவியஸ் ஹையை வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் வச்சுருக்க போகிறீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வச்சுருக்கலாம். பட் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நாளைக்கு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம இன்னைக்கு ஈவினிங் 8 9 o'clock நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்போது அந்த வீடியோவில் இதையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நேற்றுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் சப்போர்ட்டில் இருக்குது. ஓகே, இந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து பார்க்கும்போது 2 கேண்டிலும், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பார்க்கும்போது ஒரு கேண்டிலும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம், டார்கெட்டும் பார்த்துட்டோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள் ஒரு நல்ல ஃபால் 351 அப்படின்றதான் இந்த ஸ்டாக்கோட
ஆல் டைம் ஹை. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட இது வேறு. ஸோ நான் சொன்னது ஸ்விங் ட்ரேடிங் தான் இந்த ஸ்டாப் லாஸ். ஸோ ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் கீழே வைக்கணும். இந்த ட்ரெண்ட் லைனை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். அதாவது இங்கே வைக்கணும். ஸோ கீழே இறங்கினாலும் நம்ம மறுபடியும் அக்குமுலேட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும். ஸோ அதுக்கான ஃபண்டையும் நீங்கள் அலோகேட் பண்ணிவிட்டு ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணினீங்கன்னா நமக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் உடனே எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆனந்த்ராஜ். இந்த ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ஸ்டாக்கு ஸோ இது இங்கே கொடுத்துருந்துருப்போம். இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்து ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையில் இந்த வீக்லியில் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த ப்ரீவியஸ் லோவில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருந்திருப்பேன். ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி இதே இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு ஸ்மால் புல் பேக், அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இந்த அதாவது ஒவ்வொரு தடவையும் கீழே விழுகும் போதெல்லாம் இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா உங்களுக்கு கீழே விழுந்ததை சப்போர்ட்டில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கீழே விழுகும் போதெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த விக்குக்கு கீழே நம்ம இந்த 593 அப்படின்ற அந்த ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸை செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த 598 இல்லை 97 உங்களுக்கு ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சுக்கிறலாம். ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வெறித்தனமாக ஏறும். அதாவது 947 உங்களுக்கு இதுதான் இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் PCBL. இந்த PCBL பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால் 584 இதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் வந்து இப்போ புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 2-3 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விக்கு வந்து இங்கே வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே ஒரு 2 வீக் போயிட்டு அகைன் மறுபடியும் இங்கே ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அதே சேம் டைம் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் அப்படியே சைட்வேஸ் வித் ஸ்லைடெலாம் கீழே இறங்கிட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெய்லியில் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனோட கண்டினியூட்டியில் இங்கே புல் பேக் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுனா மட்டுமே நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சைட்வேஸில் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது நீங்கள் அதுக்கான டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமாம். அதே சேம் டைம் இதில் இருக்க ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து நிறையா எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் கம்மியாக கொடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட்டில் வாங்கினா ஒரு 10% மிஸ் பண்ணுவோம். அதே சேம் டைம் சப்போர்ட்டில் வாங்கும்போது அந்த 10%ஐயும் நம்ம சேர்த்து நம்ம எடுக்க முடியும். ஸ்டாப் லாஸும் கம்மியாக கொடுக்கலாம். ஸோ இந்த பெனிஃபிட் இருக்குது சப்போர்ட்டில் வாங்குறதுனால. ஓகே, இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ டெய்லியில் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனோட இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக் வந்து இப்போ பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு PCBL. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இந்த ஸ்டாக் என்ன ஆகும், ஸோ இப்படியே புல் பேக் கொடுத்து மேலே போகும். ஓகே, இந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கினாலும் சரி, இல்லை ஷார்ட் டேர்முக்கு வாங்கினாலும், அதாவது ரெண்டுக்குமே கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் வச்சுக்கலாம். 331 உடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு ஸோ இந்த ஜோன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வரும். அதாவது எக்ஸாக்டாக பார்க்கும்போது ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 423 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். ஸோ அடுத்தடுத்த டார்கெட்லாம் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு ஸ்டாக்கை ஷார்ட் டேர்முக்கு நம்ம ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் நம்ம கண்டிப்பாக அனலைசிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கான ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மோர் கான்ஃபிடென்ட் கிடைக்கும்.
நெக்ஸ்ட் ஸ்டாக் IIFL ஃபினான்ஸ். இந்த IIFL ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றுக்கு கொடுத்துருந்தோம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. சேம் டைம் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே உங்களுக்கு கன்சாலிடேட் ஜோன்லேயே இருந்துச்சு. இது வந்து பிரேக் அவுட் அப்படின்றது கீழேயும் வரலாம் மேலேயும் போகலாம் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. பட் இப்போது கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த கன்சாலிடேட் ஜோன் இருக்கா, ஸோ குட்டி குட்டியாக உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ஜோனை இப்போ கிளியர் கட்டாக உடச்சி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் அப்படின்றது கன்ஃபார்ம். ஸோ கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே வைக்கலாம். ஸோ இந்த 515 இந்த பிளாக் கலர் ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ 515 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் ஹையை உடைக்க முடியாமல் இப்போ தான் உடைச்சிருக்கீங்க பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இல்லை ஜூன், கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு 1 இயர் ஹையை உடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து 644 அப்படின்னு அந்த 644 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தான் இந்த ஸ்டாக்கோட டார்கெட். ஸோ இது வந்து நான் வீக்லியில் வச்சுருக்கேன். மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கிறதுனால நான் வீக்லியில் டார்கெட்டை வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் தேவயானி இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப நாளாகவே கன்சாலிடேட் ஜோன்லேயே இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஜோனில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு உடைக்க மேலே ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, அதோட ஹையை உடச்சிச்சு அப்படின்னா வெறித்தனமாக ஏறும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கவனிங்களேன், மல்டிபிள் டைம் என்ன இருக்கும்னா இங்கேருந்து இந்த ஸ்டாக் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டுக்கு வராமையே ஒரு குறிப்பிட்ட ஹை போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னா கீழே தான் விழுந்திருக்கும். ஸோ கீழே விழுந்துட்டு இந்த ஜோன் பாருங்கள், இங்கேயும் உடைக்க முடியாமல் இந்த ஸ்டாக், அதாவது இங்கேருந்து நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இப்போ என்ன இருக்குது, ஸோ இந்த சப்போர்ட் நியரில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ வீக்லியில் பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து ரொம்ப குட்டியாக தெரியும். டெய்லியில் பார்க்கும்போது 4% வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஸ்டாப் லாஸை கொடுக்கணும். இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை ஸோ இங்கே இருக்குது 183 தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் இதை வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக ட்ரா பண்ணிடுறேன். ட்ரெண்ட் லைனாக நம்ம பண்ணும்போது அதோட டார்கெட் வந்து ரொம்ப கிளியராக நமக்கு தெரியும். எஸ், ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு, ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்டாக்கோட ஹை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு வந்து இப்போது இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி 1 2 3 ஸோ 4, ஸோ இந்த டைம் 5th டைம், ஸோ 4th டைம் உடைக்கும். அப்படி உடைக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 4th டைம் உடைக்கிறதுனால இந்த டைம் உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நேற்றுக்கு புல்லிஷ் கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம ஒன்ஸ் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒன்று மேலே போகலாம், அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 2-3 கேண்டில்ஸ் கீழே வரலாம். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டெய்லியில் ஹிட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 2 ரீசன் இருக்குது. நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் பேஸில் ஒரு பாதியை கன்சிடர் பண்ணிவிட்டு கீழே வரும்பொழுதும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கன்சிடர் பண்ணலாம். நம்ம ஏன் இப்போ வாங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து இதை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேலே போயிருக்கும். ஸோ டெய்லியில் பார்க்கலாம். ஸோ வீக்லியில் அப்படி தான் தெரிஞ்சு. ஸோ டெய்லியில் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தான் எனக்கும் தோணுது. இங்கே கூட வரட்டும். ஸோ அது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி ஸ்டாக், இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை நாளைக்கு வீடியோவில், அப்படி இல்லைன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வந்து இன்றைக்கி ஈவினிங் நம்ம பண்ணுவோம். ஸோ அதில் இந்த பிர்லா சாஃப்ட்டை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, அவங்க லாஸ்ட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் சில ஸ்டாக் இருக்குது, ஸோ அதையும் நம்ம பண்ணிடுவோம். இது நாளைக்கு வீடியோவில் ஒரு 3 ஸ்டாக் தான் இருக்குது, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு, அதை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வேணும் அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல்
கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.